Hi friends, welcome back to Zymax. நம்ம TNPSC-ல கேட்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல டைப் 10 எப்படி போறதுன்னு சொல்லி தரேன். டைப் 10 வரைக்கும் நீங்க பார்க்கலனா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க டைப் 10 எப்படி போறதுன்னு சொல்லி தரேன். क्वेश्चन பாருங்க. 1 + 1 divided by 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 1 + 2 by 3. இந்த மாதிரி டைப்ல क्वेश्चन கேட்டாங்கன்னா பாருங்க, இங்க எல்லாமே 1 1 இருக்கு லெஃப்ட் சைடுல, தென் நடுவுல எல்லாமே சேம் சிம்பிள். இந்த மாதிரி டைப்ல क्वेश्चन கேட்டாங்கன்னா எப்படி ஈஸியா ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்றதுன்னு சொல்லி தரேன். பாருங்க, இங்க கடைசி நம்பர் பாருங்க 2/3 இருக்கு. சோ 2, 3 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணனும்னா, இந்த லெஃப்ட் சைடுல எத்தனை 1 இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 5 1 இருக்கா? சோ 5 டேஷ் போடணும். 1 2 3 4 5 இங்க 5 1 இருக்கு. சோ 5 டேஷ் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்னா, இங்க என்ன சிம்பிள் இருக்குன்னு செக் பண்ணுங்க. கடைசில இருந்து நம்ம பார்க்கணும். எப்பவுமே கடைசில என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நம்பர் எடுத்துக்கிட்டோம்? இங்க 2 எடுத்துக்கிட்டோம். சோ 2க்கு முன்னாடி பிளஸ் போட்டுக்கோங்க. அப்போ +2 + 3 என்ன? 5. தென் நெக்ஸ்ட் என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் இருக்கு. சோ அந்த பிளஸ் எடுத்துட்டு போய் 3க்கு முன்னாடி போட்டுக்கோங்க. அப்போ +3 + 5 என்ன? 8. தென் நெக்ஸ்ட் என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் இருக்கு. சோ 5க்கு முன்னாடி பிளஸ் போட்டுக்கோங்க. அப்போ +5 + 8 என்ன? 13. தென் நெக்ஸ்ட் என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் இருக்கு. சோ 5க்கு முன்னாடி பிளஸ் போட்டாச்சு. இப்போ 8க்கு முன்னாடி பிளஸ் பண்ணனும். அடுத்த நம்பருக்கு முன்னாடி பிளஸ் போட்டே போணும். 8க்கு முன்னாடி பிளஸ் போட்டுக்கோங்க. +8 + 13 என்ன? 21. தென் அடுத்து என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் தான் இருக்கு. அகைன் பிளஸ் தான் இருக்கு. சோ 8க்கு முன்னாடி பிளஸ் போட்டாச்சு. திருப்பி அடுத்தது என்ன பண்ணனும்? 13க்கு முன்னாடி பிளஸ் போடுங்க. ஏன்னா இங்க பிளஸ் இருக்கு. சோ பிளஸ் போட்டாச்சு. இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துட்டு ஒரு நம்பர்ஸ்க்கு முன்னாடி போடணும். இங்க லாஸ்டா பிளஸ் இருந்தது. சோ +13. +13 + 21 என்ன? 34. இப்போ எப்படி ஆன்சர் எழுதணும்னா, லாஸ்ட் நம்பர் என்ன? 34. அத நியூமரேட்டர்ல எடுத்து எழுதிக்கோங்க. டிவைடட் பை லாஸ்ட்க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 21 இருக்கு. சோ அத டினாமினேட்டர்ல எழுதிக்கணும். இது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. கேன்சல் ஆகலன்னா அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது கேன்சல் ஆகல. சோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 34/21 இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த சம் ரொம்ப ஈஸி தான். क्वेश्चन பார்க்கும்போது தான் ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா இந்த ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த சம்ல பிளஸ் வச்சு பார்த்தோமா? நெக்ஸ்ட் சம்ல மைனஸ் இருந்தா எப்படி போறதுன்னு சொல்லி தரேன். இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. 1 - 1 divided by 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 4. போன சம்ல பிளஸ் வச்சு பார்த்தோம். இந்த சம்ல பாருங்க, எல்லாத்துலயும் மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் இருந்தாலும் சேம் மெத்தட் தான். முன்னாடி எப்படி போட்டுமோ அதே மெத்தட் தான். கடைசி நம்பர் என்ன? 1/4. அப்போ 1, 4. தென் போன சம்ல என்ன பண்ணோம்? எத்தனை 1 இருக்குன்னு செக் பண்ணோம் லெஃப்ட் சைடுல. சோ அதே மாதிரி தான். எத்தனை 1 இருக்கு? 1 2 3 4. 4 1 இருக்கு. சோ 4 டேஷ் போடணும். 1 2 3 4. 4 டேஷ் போட்டாச்சு. ஏன்னா 4 1 இருக்கு. சோ 4 டேஷ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன சிம்பிள் இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கீழ இருந்து தான் எப்பவுமே மேல போணும். கீழ என்ன ஃபர்ஸ்ட் சிம்பிள் இருக்கு? மைனஸ் இருக்கு. சோ மைனஸ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு முன்னாடி போடணும். சோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கீங்க? 1 இருக்கு. சோ மைனஸ். -1 + 4 என்ன? 3. தென் அடுத்து என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ். சோ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு முன்னாடி சிம்பிள் போட்டாச்சு. இப்போ செகண்ட் நம்பருக்கு முன்னாடி சிம்பிள் போடணும். என்ன சிம்பிள் போடணும்? இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. சோ மைனஸ். -4 + 3 என்ன? -1. நெக்ஸ்ட் என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ். அப்போ இந்த 3க்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கோங்க. -3 -1 என்ன? -4. தென் நெக்ஸ்ட் என்ன சிம்பிள் இருக்கீங்க? மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் எடுத்துட்டு வந்து இங்க போட்டுக்கோங்க. மைனஸ் இன்டு மைனஸ் என்னது? பிளஸ். மைனஸ் இன்டு மைனஸ் என்னது? பிளஸ். சோ +1 -4 என்ன? -3. எப்படி ஆன்சர் எழுதுவோம்? கடைசில இருக்க நம்பரை நியூமரேட்டர்ல எடுத்து எழுதணும். -3. கடைசிக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? -4. சோ அத டினாமினேட்டர்ல எடுத்து எழுதிக்கோங்க. சோ இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஆன்சர் என்ன? 3/4. இது ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியாது. சோ நம்ம டைரக்டா ஆன்சர் 3/4 னு சொல்லலாம். எங்க 3/4 இருக்கு? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த சம் பாருங்க.
1 plus 1 divided by 1 minus 1 divided by 1 plus 1 divided by 1 minus 1 divided by 1 plus 1 by 3. போன ரெண்டு சம்ல ஒன்னு ஃபுல்லா பிளஸ் வச்சு பார்த்தோம், இல்லனா ஃபுல்லா மைனஸ் வச்சு பார்த்தோம். இந்த சம்ல பாருங்க பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, பிளஸ் மாத்தி மாத்தி இருக்கு. இந்த மாதிரி இருந்தாலும் அதே மெத்தட்ல தான் போட போறோம். கடைசி நம்பர் என்ன? 1 by 3. So 1, 3. Then left sideல எத்தனை 1 இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5. So 5 dash போட்டுக்கோங்க. 1 2 3 4 5. Then கீழ இருந்து தான் நம்ம சிம்பிள் பார்க்க போறோம். கீழ லாஸ்ட்ல என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு முன்னாடி பிளஸ் போட்டுக்கோங்க. +1 +3 என்ன? 4. Then அடுத்து என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ் இருக்கு. சோ இந்த மைனஸை இங்க போட்டுக்கோங்க. -3 + 4 1. Then என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் சிம்பிள் இருக்கு. சோ இந்த 4க்கு முன்னாடி பிளஸ் போட்டுக்கோங்க. +4 + 1 என்ன? 5. Then என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ் இருக்கு. சோ இந்த 1க்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கோங்க. -1 + 5 என்ன? 4. Then என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் சிம்பிள் இருக்கு. சோ 5க்கு முன்னாடி பிளஸ் போட்டுக்கோங்க. அப்போ +5 + 4 என்ன? 9. எப்படி ஆன்சர் எழுதணும்? கடைசி நம்பரை நியூமரேட்டர்ல எடுத்து எழுதுவோம். 9 டிவைடட் பை கடைசிக்கு முன்னாடி நம்பர் 4 இருக்கு. சோ 4 டினாமினேட்டர்ல எடுத்து எழுதிக்கோங்க. இது ரெண்டும் கேன்சல் ஆகாது. சோ 9/4 தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. if x = 1 + 1 divided by 1 + 1 divided by 1 + 1 divided by 1 + ... infinity. இன்ஃபினிட்டினா இந்த process வந்து திருப்பி போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். then find which one of the following is correct. x வேல்யூ இதுவா இருந்தா இதுல எந்த ஈக்குவேஷன் நம்ம கரெக்ட்னு செக் பண்ண போறோம். ரொம்ப ஈஸி தான். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்க என்ன இருக்கு? x இருக்கு. சோ x எடுத்து எழுதிக்கோங்க. = 1 பிளஸ் இருக்கா? 1 பிளஸ் 1 இருக்கா இங்க மேல? அந்த 1 எடுத்து எழுதிக்கோங்க. இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூக்கு பதிலா நான் x ன்னு போட போறேன். சோ இந்த வேல்யூக்கு பதிலா x ன்னு கீழ போட்டுக்கோங்க. இத சிம்பிளிஃபை பண்ணாலே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம்? x = கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? எல்சிஎம் எடுக்க x * 1 என்ன? x. பிளஸ் இருக்கு. சோ பிளஸ் 1 இருக்கு 1 divided by x. x வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு போச்சுன்னா மேல போய்டும். இங்க டினாமினேட்டர்ல இருக்கு. ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா நியூமரேட்டர்ல ஆயிடும். சோ x * x என்னது? x² = x + 1. ஆப்ஷன்ஸ் பாருங்க. நமக்கு ரைட் சைடுல என்ன இருக்கு? 0 இருக்கு. சோ நம்ம ரைட் சைடுல 0 எடுத்துட்டு வரணும்னா இந்த வேல்யூஸ்லாம் ஈக்குவல் டுக்கு உள்ள எடுத்துட்டு வரணும். எப்படி எடுத்துட்டு வருவோம்? x² இருக்கு. சோ x² போட்டுக்கோங்க. இந்த x வந்து இங்க பிளஸ் இருக்கு. சோ ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ -x. இங்க +1 இருக்கு. ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா -1 = 0. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். எங்க இருக்கு? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு போட்ட சம் எல்லாமே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரிஞ்சா லைக் பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சம்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல அந்த டவுட்டை கிளியர் பண்றேன். இதே மாதிரி ஈஸியான ஷார்ட்கட்ஸ் மெத்தட் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். Thank you friends.